வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப நாளாக நமக்குள்ளே இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்ச மாதிரி இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த சீனாவோட உளவு கப்பல் வந்து இலங்கையாக இருக்கட்டும், இல்லை மால்தீவ்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த சவுத் சைனா சீலையே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் கேட்டுட்ருக்கோம். இதுக்கு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் இந்தியா வந்து உளவு கப்பலை வந்து உருவாக்கி ஏன் மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடாது, நிறைய விதமான கமெண்ட்ஸ்னால பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்தியா வந்து குறிப்பாக இந்தியா எப்பொழுதுமே அவங்களோட கொள்கைகளை வந்து அஃபென்சிவ் பாலிசி வந்து வச்சுக்கிட்டது இல்லை. இப்போ இந்த சீனாவோட பதட்டங்களுக்கு பிறகு இந்தியா அஃபென்சிவ் டிஃபென்சிவ் பாலிசியை வந்து மாற்றிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இந்தியா முக்கியமான ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்களாம். அதுவும் இந்தியாவோட இராணுவ தலைவர்கள் லெவலில் ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங் எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 3 அதிநவீனமான ஸ்பை பிளேன்ஸ் வந்து இந்தியா கண்டிப்பாக உருவாக்கணும். ஸோ நம்மளோட ஏர்ஃபோர்ஸுக்கும் ஒட்டுமொத்த ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கும் உதவுற மாதிரியான விஷயங்கள் இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பில் அடுத்த வார மீட்டிங்கில் முக்கியத்துவமான பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. இந்த பிளானிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு உறுதியான பிளானிங் தான் சொல்கிறாங்க. ஸோ 3 ஸ்பை பிளேன் வந்து இருக்க போது. இதனால் நமக்கு அதாவது எதிரிகளோட கம்யூனிகேஷன்ஸை வந்து கேட்க முடியும், ஜாம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து லாங் ரேஞ்சில் வந்து சர்வைலன்ஸ் மிஷினுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது தாமதம் அப்படின்னா கூட இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற இந்த வேகம் ஓரளவுக்கு இந்த த்ரெட்ஸ் எங்கெங்கே இருக்குது நமக்கு, ஸோ எந்த மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுதுன்னு நமக்கு இப்போ கொஞ்சம் ஒரு விசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை வச்சு இந்தியா கரெக்டாக காய்கள் நடத்திட்டு இருக்காங்க. என்னென்ன தேவைகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி உருவாக்குறாங்க, முடியாத வெளியிலேருந்து வாங்குறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த ஸ்பை பிளேன்ஸ் முழுக்க முழுக்க இண்டிஜினியஸாக தான் உருவாக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதில் பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு சிலது வந்து இந்தியாவில் கிடைக்காம போகலாம், இருந்தாலும் இதையும் இந்தியாவில் உருவாக்கணும், முடிஞ்ச அளவுக்கு முழுக்க முழுக்க இண்டிஜினியஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளானும் வச்சிருக்காங்க சொல்லப்படுது. ஸோ சமீபத்தில் இதை பற்றின ஒரு டிஃபென்ஸ் அஃபீஷியல் வந்து இதை பற்றின ஒரு தகவலை வந்து கசிஞ்சிருக்காங்க. அதுவும் ஜாமிங் சிஸ்டம் வந்து கம்யூனிகேஷன் ஜாமிங் சிஸ்டம் வந்து இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஸோ இது கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவும். இது அடுத்த வாரமே கிளியரன்ஸ் கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சீனாவோட திட்டம் நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்திய பெருங்கடலில் அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி எல்ஏசியில் அப்ரோச் பண்ணாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் இந்தியாவுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சு அவங்க முழுக்க முழுக்க சர்வைலன்ஸில் இறங்கியிருக்காங்க. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ந்து அடுத்து பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மியான்மரில் குறிப்பாக இராணுவ ஆட்சி வந்த பிறகு நிறைய அகதிகள் வந்து உள்ள ஊடுருவ தொடங்கினாங்க. மணிப்பூர்லையும் சரி, மிசோரம்லையும் சரி. ஸோ நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் நம்ம பார்த்தோம். இப்போ அரசாங்கம் என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக மியான்மர் பார்டர் பார்த்தீங்கன்னா 1643 கிலோமீட்டர் வருது. ஸோ இந்த ஒட்டுமொத்த மியான்மர் பார்டரையும் ஃபென்ஸ் போட போறாங்க, பார்டரே க்ளோஸ் பண்ற மாதிரி ஃபென்ஸ் போட போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஃபென்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஃபென்ஸை ஒட்டின மாதிரி ஒரு பேட்ரோல் ட்ராக்கையும் அமைக்க போறாங்க. அதாவது ஒரு ரோடு மாதிரி இல்லைனாலும் அங்க வந்து ஈஸியா நம்மளோட பாதுகாவலர்கள் வந்து அப்படியே வாகனங்கள் மூலமாகவே அங்கே பேட்ரோலிங் பண்ணுறதுக்கான ஒரு பாத் வந்து உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மியான்மரில் அதுவும் குறிப்பாக மணிப்பூரில் வந்து 390 கிலோமீட்டர் வந்து இப்போ இந்த மியான்மர் பார்டர் நமக்கு இருக்குது. ஆனால் வெறும் 10 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம ஃபென்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஜூலையில் மட்டும் கடந்த ஆண்டில் வந்து 700க்கும் மேற்பட்ட இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் வந்து உள்ள
வந்திருக்காங்க அப்படின்ற டேட்டா சொல்லுது. இது அஃபிஷியல் டேட்டாவா இவ்வளோ சொல்றாங்க, அன்அஃபிஷியலா இன்னும் அதிகமாக இருக்கும் சொல்றாங்க. அதனால இப்ப இந்த விஷயங்கள், அதாவது காசு செலவானாலும் பரவாயில்ல, நேஷனல் செக்யூரிட்டிக்காக இந்த பார்டர் ஃபென்ஸ் வந்து போட போறாங்க அப்படின்ற தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள், இது தேவைதானா இல்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவமா தேவை அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லலாம். நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான விஷயம், என்னடா அது திடீர்னு சொல்லும் போதே சிரிக்கிறேன்னு யோசிக்காதீங்க. இப்ப இந்த சீ கார்டியன் ட்ரோன்ஸ் வந்து இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க போறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஏன்னா யூஎஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது விட்டுருங்க. ஆனா அரப் நியூஸ் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு முக்கியமான ஊடகத்துல பயங்கரமா கதறி இருக்காங்க. பாகிஸ்தான்ல குறிப்பா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லப்படுற ஒரு சில காலமிஸ்ட்லாம் வந்து அப்படியே இந்த ஆர்டிக்கல்ல அழுது கொட்டி தீர்த்திருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா வந்து இதை செய்யலாமா, அதுவும் வலிமையான கடல் பாதுகாவலர் சொல்லப்படுற இந்த ட்ரோன்ஸை போய் இந்தியாவிற்கு விற்பனை பண்ணி இந்த சவுத் ஏஷியாவில் இருக்கிற அமைதிகளை வந்து கிளைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அமைஞ்சிரும். ஏற்கனவே சீனா மாதிரியான ஒரு, அதாவது லைக் மைண்டட் கண்ட்ரிஸ், சீனா மாதிரி அமைதியை விரும்புகிற நாடுகளோடு இருக்கிற கூட்டணிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சவுத் ஏஷியாவில் பதட்டங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அமைதிக்கான ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்றாங்க. ஆனால் இந்தியாவுக்கு இன்னும் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இப்படி வெப்பன்ஸை வந்து எக்யூப் பண்றாங்க யூஎஸ் ஒன்றிணைஞ்சு அப்படின்றது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல எந்த அளவுக்கு ஷிஃப்ட் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்காதா பின்ன? 2016 இருந்து தான் அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து இந்த டிஃபென்ஸ் ரீதியா கொஞ்சமாவது நம்பகத்தன்மையான ஒரு கூட்டாளியா பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவை. சரி, ஓகே, நம்ம இந்தியாவை கொடுக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறதில்லை அப்படின்னு தொடங்கினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தானோட ரொம்ப நெருக்கமா செயல்பட்ட அமெரிக்கா இன்னைக்கு சீண்ட கூட இல்லை. உண்மையை சொல்லப்போனா திரும்பி கூட பார்க்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் இப்போ பாகிஸ்தானுக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இந்த சீ கார்டியன் ட்ரோன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வெப்பன்ஸ் கொடுக்கறதுக்கு, அதுவும் இந்த உளவு விமானம் கொடுக்கறதுக்கும் வந்து முன் வந்திருக்காங்க. நிறைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் போட தொடங்கிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஆர்டிக்கல் பக்கமாக எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த சைனா வந்து அவங்க இந்த அமைதிகளை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஸோ இதுலேயும் குறிப்பாக இந்தியன் ஓஷனில் வந்து சீரான நிலைமைகள் கொண்டு வரதுக்கான பாகிஸ்தானும் சீனாவும் போராடுறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ்லாம் கொடுக்க தொடங்கினீங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், பாகிஸ்தானோட நேஷனல் செக்யூரிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சாங்களாம் அமெரிக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2016 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது இப்போ வரைக்கும் இந்த குவாடா இருக்கட்டும் இல்லை I2U2 இருக்கட்டும், ஸோ இந்த கூட்டமைப்பில் வந்து அமெரிக்கா தெளிவாக இந்தியாவோட ஒன்றிணைஞ்சு வேலை செய்யறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. ஆனால் இதில் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜி, அதாவது புதுவித ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி, எமர்ஜிங் டெக்னாலஜிலாம் வந்து அமெரிக்கா இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அரண்டு போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இருந்தாலும் சீ கார்டியன் ட்ரோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹைப் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு அவங்க கொடுக்க போற இந்த ட்ரோன்ஸ் 31 ட்ரோன்ஸ் 25,000 கோடிக்கு மேலே இருக்கும் சொல்றாங்க. ஆனால் ஃபுல்லி எக்யூப்டா கொடுக்க போறாங்க சொல்லப்படுது. இதுல ரொம்ப ஃபேமஸான இந்த ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் வந்து இதுல பொருத்தி தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 450 kg வெடிகுண்டும் வெடிமருந்துகளும் இதுல இருக்கும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 35 மணி நேரம் வந்து ஒரு தடவை சார்ஜ் போட்டாங்கன்னா மேலே, அதாவது ஃபுல் சர்வைலன்ஸ்ல இருக்கும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கடலை சப்மரீன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் நடமாட்டம் இருக்கா அப்படின்றதும் இந்த ட்ரோன்ஸ் வந்து ஈஸியாக கண்காணிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ட்ரோன்ஸ் தான், அதில் சந்தேகமே இல்லை. இந்தியா ஏதோ கேள்விப்பட்டதை வச்சோ இல்லை மார்க்கெட்டிங்கை வச்சோ இது வாங்கலை. இந்தியா ஏற்கனவே 4 வருஷமா இதை லீஸுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இது வாங்குறாங்க. ஸோ இந்தியாவோட குறிப்பாக பாதுகாப்பு இந்த இந்திய பெருங்கடல்ல ஒரு வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் மறுக்கவே முடியாது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதலான தகவல்
விஷயங்களோட நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது பிரம்மோஸ் வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பிரம்மோஸை இந்தியா இன்னும் வேகமாக சர்வதேச லெவலில் இதோட எக்ஸ்போர்ட்டுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ வேர்ல்டு டிஃபென்ஸ் ஷோ வந்து 2024க்காக ரியாத் சவுதி அரேபியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷோவில் வந்து இப்போ நம்மளோட பிரம்மோஸ் மிசைலை வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இதோட ஸ்பீடு, இதோட அக்யூரசி, இதோட எல்லா விதமான ஃபீச்சர்ஸையுமே வந்து கவர்ற விதமாக அங்கே ஸ்டாலில் வச்சுருக்காங்க சொல்லப்படுது. நிறைய நாடுகள் விசிட் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு ஆர்டர் பற்றின ஒரு கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸும் வரல. இந்த நாடு இதை வாங்க போகிறாங்கன்னு உறுதியாக எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்ட்ராட்டஜிக் ஒரு டிப்ளமேசி மூலமாக ஒரு விஷயங்களை வந்து இப்போ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு சாதகமான விஷயங்களாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது, இல்லை நீங்கள் இதை பற்றி பேசுங்க ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.